வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ப்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் சலாவுதீன் வாகாப் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். எஸ், குட் மார்னிங். எப்பயுமே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் சொல்வீங்க, அந்த வகையில் இன்னைக்கு என்ன ப்ரெஷர் பாயிண்ட் பற்றி சொல்ல போறீங்க? சரி, ஆக்சுவலி இப்போ வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் மாதிரியே கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது கூட ஒரு பரவலாக அதிகமாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிஸார்டர். இதுக்கு பொதுவாக என்ன பண்ணுறாங்க, கேல் பிளாடரே வந்து சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. பொதுவாக கல்லீரல், பித்தப்பை, தட் இஸ் லிவர் அண்ட் கேல் பிளாடர், இந்த ரெண்டு உறுப்புகளுமே டைஜஸ்டிவ் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு உறுப்புகள். சரி, இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்போது வேறு வழியே இல்லை அப்படிங்கிற போது நம்ம சர்ஜரி பண்ணி அந்த ஆர்கனை ரிமூவ் பண்ணுறது வந்து நம்ம தவிர்க்க முடியாதது. ஆனால் துவக்கத்திலேயே வந்து சில காரணங்களால் இந்த மாதிரி ஒரு சர்ஜரிஸ் நடக்கிறத நம்ம அதிகமாக பார்க்குறோம். இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட்ஸ் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேல் பிளாடர் பிரச்சனை, அதனால் நான் வந்து சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைஃப் டைம் சில மெடிசினல் சப்போர்ட் தேவைப்படும். அந்த கேல் பிளாடர்னுடைய வேலையையும் லிவரே எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது ஒர்க்லோடு வந்து லிவருக்கு அதிகமாகிடும். இதை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம உடம்புல ஒரு அற்புதமான அக்யூபஞ்சர் புள்ளி இருக்குது. இது நம்முடைய கால் விரல், சுண்டு விரலுக்கும் 4வது விரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. அந்த 2 விரல்களும் இணையக்கூடிய இடத்துல இந்த புள்ளி இருக்குது. இதை வந்து நம்ம GB 43, கேல் பிளாடர் 43 அப்படின்னு இந்த புள்ளியை சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 நிமிடங்கள் அழுத்தம் கொடுத்து வந்தீங்கன்னா இந்த கேல் பிளாடர் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளிக்கு பலவிதமான மெடிக்கல் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கை கால்கள் வந்து வீங்கி போகும். அந்த நிலையில் கூட இந்த புள்ளி வந்து பயன்படும். அதிகமான வியர்வை, ரொம்ப எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இருக்கும், அந்த கண்டிஷன்லேயே இந்த பாயிண்ட்டு பயன்படும். உடம்பில் வந்து சிலருக்கு வந்து ஒரு எரிச்சல் உணர்வு ஏற்படும், அந்த நிலையில் கூட இந்த பாயிண்ட் ஒர்க் பண்ணும். பட் வியூவர்ஸ் வந்து இதை நீங்கள் ஒரு கரெக்ட் சென்ஸில் புரிஞ்சிக்கணும். அதாவது இந்த பாயிண்ட் வந்து ஒரு ப்ரிவென்ஷனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பயன்படும். ஒரு நோயினுடைய துவக்க நிலையில் வந்து கம்ப்ளீட்டாகவே அதை வந்து நம்ம க்யூர் பண்ணிக்க முடியும். ஆனால் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது, ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு வாரம் இந்த புள்ளிகளில் அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு நேரில் ஒரு டாக்டரை சந்தித்து அவருடைய ஆலோசனையின் பேரில் தொடர்ந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை மெயின்டெனன்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். நாம் பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய அக்யூபங்க்சர், அக்யூப்ரெஷர் புள்ளிகள் எல்லாமே ப்ரிவென்ஷன் அடிப்படையாக கொண்டது. ஸோ அதனால் அந்த சிவியாரிட்டி, பேஷண்ட்டினுடைய நோய்த்தன்மையை பொறுத்து இந்த புள்ளிகளை வந்து அவங்க பயன்படுத்தலாம். தேவைப்பட்ட ஒரு டாக்டரோட ஆலோசனையை பெறலாம், என்னோடு தொடர்பு கொண்டும் விளக்கம் பெறலாம். ஓகே டாக்டர், உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எந்த தருணத்தில் உபயோகப்படுத்தணும், அது யாரெல்லாம் உபயோகப்படுத்தணுன்றது ஒரு கிளியரான வியூவும் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து முதல் நேயர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் ராஜலட்சுமி. ஓகே, அப்படியா? அப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்காக மேடம். 15 வயசு ஆகுது. ஓகேம்மா. ரொம்ப வெயிட்டா இருக்கா, 86 கிலோ இருக்கா வெயிட். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. ஏதாவது நீங்க என்ன டாக்டர்கிட்ட பார்த்தோம் சார். வணக்கம் சார். வணக்கம். டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். அவங்க கர்ப்பப்பையில வந்து நீர் கட்டியா இருக்கு, அதனாலதான் இவ்வளவு வெயிட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? மதுரையில இருக்கோம் சார். சரிங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஃபினட்டாக வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுங்கம்மா. இப்போது நீர்க்கட்டிக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சர்ஜரி ப்ராசஸ், இப்போ ஒரு லேப்ராஸ்கோப்பிக்கில் நம்ம அதை ஒரு தடவை சரி பண்ணாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ரெக்கரிங் நேச்சர் உள்ளது. பொதுவாக நீர்க்கொப்புளங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை அதை ப்ராசஸ் பண்ணிட்டாலும் மீண்டும் அது வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. இது அந்த டாக்டர்களே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. சரி, அதனால் எத்தனை முறை நம்ம தொடர்ந்து அதை அது பண்ண நமக்கு கர்ப்பப்பை பாதிச்சிடும். அதனால் சின்ன வயசு, இன்னும் அந்த குழந்தைக்கு எதிர்காலம் இருக்குது, திருமண வாழ்க்கை, குழந்தை பிறணும், இந்த மாதிரி விஷயங்களை யோசித்து பார்க்கும்போது அக்யூபங்க்சர் மூலமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடையையும் குறைக்க முடியும், கர்ப்பப்பை சம்பந்தமான பாதிப்பும் நீங்கும்,
ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இன்பமான வாழ்க்கையை அந்த பெண் தொடர முடியும். ஸோ அக்யூபஞ்சரில் வந்து நீங்கள் எந்த விதமான மருந்துகளும் கிடையாது. அந்த இம்பேலன்ஸ் ஆஃப் வைட்டல் எனர்ஜி, அந்த பெண்ணுடைய உயிர் சக்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சமநிலை பாதிப்பை கண்டுபிடிச்சு அதற்கான புள்ளிகளில் சிகிச்சை வழங்கும் போது நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? நான் மகேஷ் பேசுறேங்க, பல்லபாளையத்துல இருந்து. அப்படியா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் பேச போறேன். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. எனக்கு வயசு 24 ஆகுதுங்க. ஓகே. எனக்கு இப்ப நான் 2வது கன்சீவா இருக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பையங்க 2 வயசு ஆச்சு. இப்போ கன்சீவா இருக்கிற 2 மாசம் முழுசா ஆச்சுங்க. 60 நாள். இடுப்பு வயிறு பயங்கரமா வலிக்குது. திரும்பி படுத்தாலும் வலிக்குது. மார்பு 2 பயங்கரமா வலிக்கிற மாதிரியே இருக்கு சார். முதல் குழந்தை வந்து நார்மல் டெலிவரியாமா? இல்லைங்க, ஆபரேஷன் பண்ணி எடுத்ததுதாங்க. சரிங்கம்மா. இப்போ கன்சீவ் ஆனதை கன்ஃபார்ம் பண்ண பின்னால நீங்க யாராவது ஒரு கைனிக் டாக்டர் கிட்ட ஃபாலோ பண்றீங்களா, ரிவ்யூஸ் பண்ணிக்கிறீங்களா? இன்னும் போய் பார்க்கலைங்க சார், கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு வந்தேங்க. கண்டிப்பா போய் பாருங்க. நீங்க வந்து இப்போ உங்களுக்கு யார் பிரசவம் பார்ப்பாங்களோ, யாரோட உங்களுக்கு ஏற்கனவே கான்டாக்ட் இருக்கோ அந்த டாக்டரை நீங்க நேரில் போய் பாருங்க. ஏன்னா 2 months கன்சீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அது கன்செப்ஷன் தானா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். 2 மாதம் டிலே ஆனதால் கூட அவங்க குழந்தையாக இருக்கலான்னு கூட அவங்க யோசிக்கலாம். வேறு சில காரணங்களால் கூட அவங்களுக்கு மாதவிலக்கு தள்ளி போயிருக்கலாம். ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு கால் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா இருந்தாலும் கருத்தரித்த முதல் 3 மாதங்களில் சிகிச்சை வழங்கும்போது சில புள்ளிகளில் சிகிச்சை இதை வந்து வழங்குறதை தவிர்க்கணும். ஸோ அதனால் அக்யூபங்க்சர் டாக்டரை நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் ஒரு நல்ல திறமையான டாக்டரை பார்த்து அவரோட அட்வைஸ் படி நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? விருதுநகர்ல இருந்து பேசுறேன் மேடம். பேர் கணேசன். அப்படியா, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பாப்பாவை பத்தி பேசுறேன். அப்படியா, ஓகே. உங்களோட வயது என்னன்னு சொல்லி கேட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். சரிங்க மேடம். வயசு 18 மேடம். சரி சார், அவருக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் அந்த நியூரோ பக்கத்தில் காமிச்சு இப்போ 2 வருஷமா மாத்திரை முங்கிட்டு இருக்கேன். சரி. 2 வருஷமா வரல சார். ஊடால ஒரு நைட்டு தூக்கத்துல அவளாவே நான் என்ன டம் டம் தட்டங்கன்னு பார்த்தேன். தூக்கத்துல அவளா வந்துச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சார் வந்துச்சு. வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லா எப்பயும் படிக்கிறாங்களா? ஆமா, காலேஜ் படிக்கிறான். மாதவிலக்கெல்லாம் ரெகுலராக இருக்கா தெரியுமா? அது ரெகுலராக இருக்கு சார். இப்போது அதாவது ஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அந்த லைஃப் சேவிங் எமர்ஜென்சி பாயிண்ட் நம்ம மூக்குக்கு கீழே மேல் உதட்டில் ஒரு புள்ளி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலோ அல்லது கால் பாதத்தில் ஒரு புள்ளி சொல்லியிருக்கேன். இந்த 2 புள்ளிகளில் அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஃபிட்ஸ் வர்றது கண்ட்ரோல் ஆகிடும். ஒரு சிலருக்கு ஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும்போது அழுத்தினாலே கண்ட்ரோல் ஆகிடும். அல்லது திடீர்னு மயங்கிட்டாங்க இல்லை ஃபிட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னும் போது கேர்டேக்கர்ஸ் கூட இருக்கிறவங்க இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுத்து ஒரு நிவாரணம் கொடுக்க முடியும். 2வது 18 வயசு அப்புறம் எதிர்காலத்தில் வந்து ஒரு திருமணம் செய்யணும், அந்த பெண்ணுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கை, குழந்தை, இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கும்போது இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணி அந்த பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் வந்து நல்லது. அதனால் என்ன பண்ணுங்கள், ஃபிட்ஸ் வரும்போது இந்த புள்ளியை இப்போ நீங்கள் தற்காலிகமாக பயன்படுத்திக்கலாம். ஒரு ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்துலேயும் பிரச்சனை வராமல் தவிர்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் தேவை. சார் கனவுல தான் சார் தூக்கத்திலே வந்து ஆனால் இது வரைக்கும் அப்போ வந்து 2 வருஷம் ஆச்சு. அதனால தான் சொல்கிறேன். இப்போது 2 வருஷத்துக்கு முன்ன ஒரு தடவை அதுக்கு எதுவும் மாத்திரை சாப்பிட்டு வராங்களா வலிப்புக்காக? ஆமாம், ரெகுலராக சாப்பிட்றேன் சார். காலையில் நைட்டு சாப்பிட்றேன். அந்த மாத்திரையை கூட வந்து காலப்போக்கில் குறைக்கணும். ஏன்னா அதை நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நாளையில் எதிர்காலத்தில் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படலாம், கருத்தரிப்பதில் கூட பாதிப்பு ஏற்படலாம். அந்த மருந்துகளை வந்து நம்ம இப்போ ஏன்னா ஃபிட்ஸு கண்ட்ரோல் ஆகிடுச்சு, இனிமேல் அந்த மருந்துகள் தேவையா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம ரிவ்யூ பண்ணி நிறுத்துறதுக்கான முயற்சி மேற்கொள்ளணும். இல்லைனா அந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடும்போது உடல் ரீதியான பல பாதிப்புகள் ஏற்படும். இது எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் தான் வந்து அதுக்கு அதிகமான கேர் எடுத்து அந்த மருந்துகள்லேருந்து எப்படி வெளியில் வர்றது, அதுக்கு இயல்பாக இல்லை இணையாக இன்னொரு சிகிச்சை எப்படி எடுத்துக்கிறதுன்றதை பற்றிலாம் யோசிக்கணும். அதனால தான் இந்த சிஸ்டம் வந்து இப்போ நாங்கள் இதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா,
பெரும்பாலும் ட்ரக் இன்டியூஸ்டு பிரச்சனையிலேருந்து வெளிவரணும். இது எல்லா மருத்துவர்களும் ஒட்டுமொத்தமாக இந்த கருத்தை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் வாழ்நாள் பூரா மருந்து, இந்த மாதிரி நர்வஸ் டிபிலிட்டிக்கு வந்து பல வருடங்களுக்கு மருந்து அப்படிங்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் நம்ம வெளியில் வர்றதுக்கு இந்த சிகிச்சை முறை நிச்சயமாக உதவும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க. இல்ல அது கொஞ்சம் இதே டாக்டர் பார்த்தா கொஞ்சம் கேட்கலாமா சார்? புரியல எனக்கு. அக்யூபஞ்சர் டாக்டர் பார்த்தா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமான்னு கேட்குறேன். நிச்சயமா அக்குபஞ்சர் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதான் நல்ல தீர்வு கொடுக்கும். சரி சார். ஆமாம், நீங்கள் மதுரையில் தானே இருக்கீங்க? ஆமாம் சார், விருதுநகர் பக்கத்தில் தான். மதுரை பக்கத்தில் விருதுநகரில் இருக்கீங்களா? ஆமாம் சார், ஆமாம். ஓகே ஓகே. நல்ல ஒரு அக்யூபஞ்சர் டாக்டரை சந்தித்து நீங்கள் வந்து முதல்ல உங்கள் மகளுடைய எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்து அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணுவாங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங். ஓகே, லைன் துண்டிச்சிட்டாங்க டாக்டர். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒபிசிட்டி, நம்ம கால் பண்ண ஒரு காலர் கூட சொன்னாங்க சின்ன வயசாக நான் அதிக எடை இருக்குது, அதுக்கு பிசிஓடி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்கு ஏதாவது ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கா டாக்டர்? பொதுவாக அக்யூபஞ்சர் ஒரு லாங் ப்ராசஸ் எடுத்துக்கணும், ஒரு 2 months இல்லை 3 months ப்ராசஸில் நல்ல உடல் எடையை குறைக்கலாம். வீட்டில் இருந்தபடியே கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மெயின்டைனிங் ப்ராசஸ் இல்லை, மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் வந்து நிச்சயமாக இருக்குது. பட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாம் வேறு ஒரு ப்ரோக்ராமில் கூட கேட்டீங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சரி, உடல் எடை வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஓவர் ஈட்டிங், நார்மலாக வந்து நிறைய சாப்பிட்றாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்றாங்கன்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஹார்மோனல் இம்பேலன்ஸால் வரக்கூடிய அந்த எடை கூடுதல் தான் வந்து பிரச்சனை. பெண்களுக்கு இந்த பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும். சரி, அவங்க நார்மலாக பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிலர் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் ஹார்மோனல் பிரச்சனையினால் உடல் எடை கூடிக்கிட்டே போகும். அதே போல் சில பெண்கள் திருமணம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருப்பாங்க, அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு குழந்தை பிறந்த பின்னால் திடீர்னு அவங்களுடைய ஷேப் மாறிடுது இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், இதெல்லாம் தான். இதுக்கு வந்து நம்ம ஒரு அட்ராண்டமாக வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது. காரணம் எதனால் அந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஒரு மைல்டு ஒரு மாடரேட் எக்ஸசைஸ், வாக்கிங், டயட்டில் வந்து கண்ட்ரோல், சில உணவுகளை தவிர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக தேவை. நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வாழ்க்கை முறையிலையும் உணவு முறையிலையும் மாற்றங்களையோ கட்டுப்பாடுகளையோ ஏற்படுத்திக்காமல் அது வந்து நம்ம சாதிக்கவே முடியாது. நம்ம சில விளம்பரங்களை பார்க்கலாம், இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸசைஸும் பண்ண வேணாம், எதை வேணாலும் சாப்பிட்லான்னு. அதெல்லாம் வந்து நம்ம அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயம் இல்லையா? சரி, அதுமே மார்க்கெட்டிங்காக அவங்க அந்த மாதிரி சொல்லலாமே தவிர அப்படி ஒரு சாதிப்பு வந்து நம்ம செய்யவே முடியாது. ஸோ டெஃபினட்டாக வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மிக மிக அவசியம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு. ஓகே டாக்டர், நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அது கொண்டு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். சலாவுதீன் வாகாப் சார் வந்திருக்காரு, ப்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட். பல ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்னொரு நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? வேல்முருகன் மேடம். சொல்லுங்க சார், எங்கேருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட சம்சாரத்துக்காக பேசுறேன். ஓகே, அவங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார், உங்க மனைவிக்கு என்ன பிரச்சனை? அதாவது கையும் ஒரு காலம் வந்து வலது வீக்கமா இருக்குங்க சார். முழங்கை கீழே, முழங்கால் கீழே வீக்கமா இருக்கா? ஆமாங்க சார். சரிங்க, எவ்வளவு நாளா அப்படி இருக்கு? வருஷமா இருக்குங்க சார். நான் நிறைய வைத்தியம் பார்த்துட்டேன். சரி, எவ்வளவு நாளா கேட்டேன்? ஒரு 7 வருஷமா இருக்குங்க சார். இருக்கு. ஓகே, அந்த வீக்கம் குறையவே இல்லைங்களா? குறையுதுங்க சார். ஆனா வைத்தியம் பார்க்குறோம், கொஞ்சம் சரியா நரம்பு டாக்டர் நிறைய வைத்தியம் பார்த்துட்டேன் சார். இல்லை, நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நிறைய வைத்தியம் 7 வருஷத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த வீக்கம் வந்து ஒரே அளவில் இருக்கா, சின்ன வித்தியாசம் கூட இல்லையா, ட்ரீட்மெண்ட் செய்யும்போது குறையுதான்னு கேட்குறேன். குறையுதுங்க சார். அந்த மருந்து வேகம் இருக்கும்போது குறையுது, அப்புறம் திருப்பி வந்துருங்க சார். நீர் மாதிரி ஏறி. சரி, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வலி இருக்கா? வலியெல்லாம் இல்லைங்க சார். எப்போ ஒரு நேரம் வலி, மற்ற உணர்வு மற்ற எல்லாமே இருக்குங்க சார். ஓகே, அப்போ அந்த பேஷண்ட்டை வந்து நேரில் பார்க்கணும் சார். எப்போவுமே எங்கேங்க சார் இருக்கீங்க? நான் சென்னையில் இருக்கேன். சென்னையிலையும் செங்கல்பட்டுலேயும் தான் எனக்கு கிளினிக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே ஓகே.
ஓகே, கோயம்புத்தூர்னா ரொம்ப தூரம், அது நீங்கள் அங்கேயே கூட ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள். பட் இந்த பிரச்சனைக்கு அக்குபங்க்சர் ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த காரணத்தை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா பேஷண்ட்டை பார்க்கணும். ஏன்னா 7 வருஷமாக வீக்கம் இருக்குது, கையிலையும் இருக்குது, காலில் இருந்தால் வேறு மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். கையிலையும் கால்லையும் கீழே தான் சார் இருக்கு, அதே மாதிரி முழங்கை கீழே தான் சார் இருக்கு. என்ன சொல்கிறீங்க? உள்ளங்கைக்கு கீழே எங்க முழங்கை சார்? கீழே இருக்கு சார், அதே மாதிரி காலில் முழங்காலுக்கு கீழே சார். அதுதான் புரியுது, நீங்கள் சொல்கிறது புரியுது. ஏன்னா கை கால் ரெண்டுத்துலேயும் வீக்கம் இருக்கிறதுனால அவங்கள நேரில் பார்த்து அவங்களோட எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணி தான் நம்ம அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற அந்த க்ரானிசிட்டி அதிகம், 7 வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது ஓவர் ஃபோன் நான் எதுவும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் நேரில் வந்து ஒரு டாக்டரை பார்த்து, இல்லை வாய்ப்பு இருந்தால் என்னை பார்த்து நீங்கள் வந்து ஒரு டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன செய்யலான்னு சொல்லுவேன். ஓகேவா? சரிங்க சார். ரைட், ஓகே. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங்மா. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. சரி, டாக்டர் பேசும்போது நல்லா கால் பண்றோம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் நீங்க எங்க கால் பண்றீங்க? ஓகே, தொடர்ந்து பேசலாமா? என்னோட ஏஜ் 28. ஓகே. எனக்கு சிசரிங் பண்ணி 2 பெண் குழந்தை எடுத்தாங்க. ம். இப்ப 3வது கன்சீவா இருக்கேன். 2 சரி. months 1.5 months இருக்கு. இப்ப இருக்கிறதால கை பாதும் கால் பாதும் அப்ப ரொம்ப டயர்டா இருக்கு. மத்த அந்த இது அது மட்டும் ரொம்ப டயர்ட். இந்த நாளை விட நான் இப்ப ரொம்ப டயர்டா ஆகுறேன். இப்ப இந்த 2வது 3வது குழந்தை சிசரிங் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இந்த 3வது குழந்தை அதோட பின்னாடி என்ன எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணேன் டாக்டர். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஜெனரல் வீக்னஸ் ஃபீல் பண்றீங்க அதானே? மற்றபடி எதுவும் பெயின் சஃபரிங்லாம் இல்லையே? பெயின்னா அந்த நம்ம ஒரு உட்காந்துட்டு சடனா எழும்போது அந்த இருட்டு பிடிக்குது. 2 பக்கம், இந்த பக்கம் திடீர்னு இந்த பக்கம் திடீர்னு பிடிக்குது. அப்புறம் உள்ளம் பாதும் அந்த இடத்துல பெயின், கை வலி இருக்கு. நான் தூங்கி எழும்போது அந்த பெயின் இருக்கு. மத்தபடி எந்த பெயினும் கிடையாது. தூங்கும்போது மட்டும் அந்த பெயின் தெரியுது. அந்த பெயின் எதுவும் தெரியல. ஓகே, உங்க கைனிக் டாக்டரை பார்த்து ரிவ்யூ பண்ணீங்களா, டிஸ்கஸ் பண்ணீங்களா அவங்க கிட்ட? இல்ல இப்பதான் 1.5 ஆயிடுச்சு. இப்ப டாக்டர் செக்அப் நெக்ஸ்ட் வீக் போகணும், அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம். அதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணேன். 3வது இருக்கலாமா இல்ல ஃபேமிலி பிளான் பண்ணிடலாமா அப்படின்றதுக்காக உங்ககிட்ட ஒரு கன்சல்ட் டாக்டர் பண்ணலான்ட்டு. எதெல்லாம் பண்ணலாமான்னு என்ன கேக்குறீங்க? இல்ல 3rd பேபிக்கு வந்து இவ்வளவு ஆபரேஷன் பண்ணறதுக்கு அளவுக்கு உடம்புல இது இருக்கா இல்ல பண்ணிக்கலாமா இல்ல அப்படின்னு தெரியல எனக்கு. அதான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. அம்மா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க வேணும் சார். சரிங்கம்மா. பொதுவாக சிசேரியன் டெலிவரிஸ் அப்படிங்கிறது 2க்கு மேலே பண்ணுறதை வந்து பொதுவாக வந்து டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 2ம் பெண் குழந்தைன்றதுனால இப்போ ஆண் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆமாங்க சார். சரி, ஓகே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஏன்னா நமக்கு ஆண் குழந்தை இல்லை, அதனால 2 சிசேரியன் பண்ணால் கூட பரவாயில்ல, 3வதா ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஓகே, எனக்கு அது புரியுது. இப்போ நீங்க வந்து அந்த 3rd பேபி கன்சீவ் ஆகுறத பத்தி நீங்க உங்களோட அந்த ரெகுலர் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களா முதல்ல? உங்களுக்கு வந்து 3வது சி செக்ஷன் பண்றதெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க யார்கிட்டயாவது நீங்க டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டீங்களா? போன வாட்டி கேட்டும் போது உங்களுக்கு ஃபேமிலி பிளான் பண்ணும்போது 3வது இருந்துட்டு டெலிவரி பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஈஸி, இப்ப ஃபேமிலி பிளான் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணி நாங்க போனோம். இல்லம்மா, சொன்னாங்க. சொல்லுங்க டாக்டர். டெலிவரியிலேயே அந்த ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணிடுவாங்க. நீங்க இன்னொரு குழந்தை வேணும்னு சொல்லியிருப்பீங்க, அதனால அவங்க சரி 3rd பேபி டெலிவரிக்கு அப்புறமா அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே ஓகே, சரி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் சொல்கிற அந்த இம்யூனிட்டி பாயிண்ட்ஸ் மட்டும் ப்ரெஷர் கொடுத்துக்குங்க. கன்சீவ் ஆன பின்னால் அட் ரேண்டம் வந்து சில புள்ளிகள்லாம் நம்ம வந்து சிகிச்சை கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த யார் உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு டெலிவரிஸ்லாம் பார்க்குறாங்களோ அந்த டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்கப் எடுத்துகிட்டு அவங்க சொல்கிற அட்வைஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் 3rd சைல்டு வேணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் டிசைட் பண்ணி இப்போ அந்த ப்ராசஸில் இருக்கிறதுனால இந்த டெலிவரிக்கு அப்புறம் அவங்களே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி பிளானிங் பற்றிலாம் ஐடியாஸ் கொடுப்பாங்க. அவங்களே அந்த சர்ஜரிலாம் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? யாஸ்மின், பள்ளப்பட்டியிலிருந்து பேசுறோம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்ன நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. 37 வயசு ஆகுங்க மேடம். சொல்லுங்கம்மா.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்லுங்கள். சார் நான் கரூர் பள்ளப்பட்டியிலேருந்து பேசுகிறேங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, கேட்குது. இது கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ம் 35x36 mm போட்டிருக்காங்க சார். சரி. இது கிரானிக் அக்குபஞ்சர்ல குணப்படுத்த முடியுங்களா? முடியுமா? அதாவது இப்போ உங்களுக்கு பெயின் எதுவும் இருக்கா? ஆமாங்க சார், அடிவயிறு வலி இருக்குது, தொரையில ரொம்ப வலியா இருக்குங்க. சரி, கர்ப்பப்பையில் எந்த கட்டி இருக்குன்னு சொன்னாங்க? மயம் அந்த லெஃப்ட் சைட்ல. ம் 35x36 mm போட்டிருக்காங்க. சரிங்கம்மா, நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு தடவை என்ன பாருங்கம்மா. சரிங்க. நான் உங்களோட எனர்ஜி லெவல்ஸையும் பார்த்துட்டு எப்படி பண்ணலாம், எவ்வளோ நாளைக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறேன். நார்மலாக இந்த மாதிரி இப்போ போலிசிஸ்டிக் ஓவரிஸ், யூட்ரஸ் ஃபைப்ராய்ட்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா எடுத்த உடனே ஒரு சர்ஜரி, சில நேரங்களில் கர்ப்பப்பையே நம்ம ஆப்ரேஷன் மூலமாக எடுக்கிற மாதிரி கண்டிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு அக்குபஞ்சர் ஒரு சிறப்பான வழி. டெஃபினட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், ஒரு கால் இதில் பலன் கிடைக்கலன்னா வேணால் நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கலாம். ஓகேவா? எடுத்த உடனே அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம போக வேணாம். இந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். சரிங்க சார். சின்ன கட்டிங்களா இல்லை பெரிய கட்டிங்களா சார்? எதுமா? 35x36 போட்டிருக்காங்க. அதான் என்ன மில்லிமீட்டர் தான் போட்டிருப்பாங்க. அதான் 3 போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அது அந்த சைஸ்லாம் கரைஞ்சிடுதுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். நீங்கள் பார்க்குறாங்க, அங்கேயே பார்க்கலாங்களா சார்? ஆமாம். எங்கேருந்து நீங்கள்? பல்லாவரம் தானே சொன்னீங்க? இல்லைங்க சார், பள்ளப்பட்டி, கரூர் பள்ளப்பட்டிங்க. ஓ, கரூர் பள்ளப்பட்டியா? ஓகே ஓகே, சாரி, நான் இங்கே லோக்கலில் நியர்பை இருக்கிறீங்கன்னு நினச்சேன். இல்லைங்க சார், இங்கே. ஓகே ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பியூட்டிஃபுல் ட்ரீட்மெண்ட்மா. யூட்ரஸ் ரிலேட்டடாக எந்த பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜஸ் மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸில் கண்ட்ரோல் ஆகும். அந்த அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல் சிஸ்டம். ஓகேவா? எவ்வளோ நாளைக்கு பார்க்கணுங்க சார்? அதை முதல்ல உங்களோட கண்டிஷனை பார்க்கணும், உங்களோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு பேசிக்காக வந்து ஒரு 2 வீக்ஸ் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும்மா. சரிங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த நேர்கள் எல்லாருக்குமே ரொம்ப உபயோககரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூம்மா. இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக நேரில் பல ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதை தொடர்ந்து அடுத்த 1/2 மணி நேரம் டாக்டர் நவீன் பாலாஜி பல ஆரோக்கியமான விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு போறாரு. தொடர்ந்து பாருங்க.